அந்த பாட்டு கேட்க ஆரம்பிச்சுன்னா எல்லாருமே அவங்கள அறியாமையே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட், அதை பற்றி சொல்லுங்க. நான் ஸ்டேஜில் போய் அந்த மியூசிக் லைட்ஸ் அண்ட் அந்த ஆடியன்ஸை பார்த்தோன்னே என்னோட எனர்ஜி லெவலே வேற இடத்துக்கு போயிடும். அண்ட் வைபே வேற மாதிரி ஆயிடும். கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்த்தால் எந்த தேகம். இஸ் லைக் 58 பட் ஸ்டில் இந்த ஏஜ்ல எப்படி இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா, இவ்வளோ சாமிங்கா, எனக்கு சீரியஸ்லி ஒரு 20 வயசு பொண்ணுகிட்ட பேசுற மாதிரியான ஒரு ஃபீலிங் சீரியஸா நீங்க கொடுக்குறீங்க. இன்னும் 58 இல்லை, செப்டம்பர்ல தான் 58 57. ஓகே ஃபைன் 57. யாரும் இப்படி பார்ப்பாங்க, வருவாங்க ஸ்டுடியோன்னு பார்த்தா இப்படி கீழே கொஞ்சம் இவ்வளோண்டு இருக்காங்க. எப்படி இந்த குரல் இந்த சின்ன உடம்புலேருந்து எப்படி குரல் வருது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ வாட் ஐ ஈட் இன் அ டே அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உங்கள்கிட்ட கேட்கணும்னா தப்பாயிடும். அந்த எனர்ஜி அப்படி நீங்க சொல்றீங்க, எனர்ஜி வருது. நெல்லிக்காவோட பவர்ஃபுல், கருவேப்பிலை, இஞ்சி, இது 3 கம்பைன் ஆனா அவ்வளோ பவர்ஃபுல் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்க. நெஞ்சோடு நீ கண்கள் எங்கே, ஞாபகங்கள் கொண்டாடுதே. We are very excited because ரஹ்மான் சாரும் இதை ட்வீட் பண்ணியிருக்காரு. இதை ஸோ ரொம்ப எங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்குது. நிறையா பேருக்கு போய் சேரணும். இசையே வந்து நம்ம மனுஷன் போடாத வந்து ஒரு ஏஐ போடுறதுன்னா அப்போது வந்து என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா வாழ்க்கையில். பயமாகவும் இருக்குது, அதெல்லாம் பயமாகவும் இருக்குது. அதை கான்ஷியஸாக ஒரு லீகலாக அண்ட் இன்னொருத்தரை அஃபெக்ட் பண்ணாதபடி நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஒரு ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணணும். ஏஐ கண்ணா பின்னான்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஹாய் மேம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் மேம். ஸோ ரீசெண்டாக ஏ ரஹ்மான் சார் கான்சர்ட்டில் கொஞ்சம் நிலவு சாங் பாடி பட்டையை கிளப்பியிருப்பீங்க. ஸோ ஐ மீன் லைக் ஆடியன்ஸுமே வந்துட்டு பயங்கரமான ஒரு எனர்ஜி, அந்த பாட்டு கேட்க ஆரம்பிச்சுன்னா எல்லாருமே அவங்கள அறியாமையே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட், அதை பற்றி சொல்லுங்கள். ஐயோ, எனக்கு வந்து நான் பிளேபேக் சிங்கராக ஆரம்பிச்சிருக்கலாம் என்னோட வாழ்க்கையை. பட் என்னோட ஹோல் இதே ஸ்டேஜ் தான். எனக்கு ஐ லவ் த ஸ்டேஜ். வெறுமை பாடிடுச்சே வேறு மாதிரி பாடுவேன். பட் நான் ஸ்டேஜில் போய் அந்த மியூசிக் லைட்ஸ் அண்ட் அந்த ஆடியன்ஸை பார்த்தோன்னே என்னோட எனர்ஜி லெவலே வேறு இடத்துக்கு போயிடும். அண்ட் வைபே வேறு மாதிரி ஆகிடும். அண்ட் அது என்னென்னா அவ்வளோ நல்ல வைபிங் இருந்து எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடினாங்க. இட் வாஸ் ஆசம். யூனோ, ஐ டோல்ட் ரஹ்மான் சார், இதுதான், திஸ் இஸ் மை லைஃப், நாட் ஈவன் த ரெக்கார்டிங் ஸ்டுடியோ. ஐ வாண்ட் டு பி ஒன்லி ஆன் ஸ்டேஜ், திஸ் இஸ் மீ அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். ஓகே. அண்ட் ஹி செட் யூ ஆர் ஆசம். அது போறோம் நமக்கு. ஓகே. பட் ஆனா மேம், உங்களை நாங்க ரொம்ப வருஷமா வந்துட்டு பிளேபேக் சிங்கரா பார்க்க முடியல. எதனால மேம்? நான் எப்படின்னா, எனக்கு அதுல ஈடுபாடு, அந்த பேஷன் இருந்தாதான் ஐ வில் பி தேர். ஐ எம் நாட் அ ரெக்கார்டிங் பர்சன். ரெக்கார்டிங் பண்ணோம்னா ஸ்டுடியோல போகணும். யூ கான்ட் பி ஆன் ஸ்டேஜ் ரெக்கார்டிங். ஸோ ஐ வாஸ் கம்ப்ளீட்லி இன்டு ஆக்டிங். ஐம் பார்ட் ஆஃப் தியேட்டர் நிஷா. So Mr. Balakrishnan trained me in acting and I've been doing that quite a bit. I did some short films also. And there were certain health issues, so I didn't push myself to go beyond what I can. எனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் பண்ணேன். ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுனால நான் வந்து அவ்வளோவா நான் புஷ் பண்ணிக்கல. பட் இப்போ பரவாயில்ல. அண்ட் திங்ஸ் ஆர் ஓப்பனிங் அவுட். நல்ல இதெல்லாம் நடக்குது. இப்போ எஸ்பெஷலி வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் நல்லா போயிட்டு இருக்கிறதுனால நிறைய வாய்ப்புகள் இருக்குது பண்ணுறதுக்குன்னு. சரி, ஐம் பேக் டு த ஃபீல்ட். நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதில் ஒன்று இது. பாட்டு பாடுறது ஆன் ஸ்டேஜ் ஒரு பெரிய ஒரு பேஷன். நடிப்பு ஒரு பேஷன். ஆன் ஸ்டேஜ் ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா ரெண்டுமே ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ தீஸ் ஆர் ஆல் மை பேஷன்ஸ். ஓகே. ஸோ அந்த பேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அவ்வளோதான். ஓகே. அதாவது உங்களுக்கு பாட பேஷன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பட் நிறைய நாள் நாங்கள் உங்கள் சாங்கை கேட்காம வி ஆக்சுவலி மிக்ஸ்ட் இட். பட் அதை மறுபடியும் ஆன் ஸ்டேஜில் லைவாக டெஃபினட்டா நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணோம். இப்போ எனக்கு அதுதான் ரொம்ப ஆர்வமும் சரி ஆசையும் சரி. நிறையா பண்ணோம். எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணேன். என்னன்னா, ரெக்கார்டிங் ஸ்டுடியோல நிறைய அன்பு கிடைக்கிறது. ஃபேன்ஸ் வருவாங்க, தே என்ஜாய் வைட். பட் ஒன் கனெக்ஷன் தான் நமக்கு ஸ்டேஜ்ல தான் நடக்கும். வேற எங்கேயும் நீங்க இட்ஸ் பால்பபிள். நீங்க அதை ஃபீல் பண்ணலாம், உடனே ஃபீல் பண்ணலாம். அதுனா போய் அவங்க கிட்டே இருந்து ஃபீட்பேக் பண்ணுறதுக்கு ரைட் ஆகும். ஸோ திஸ் ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைச்சு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்னொரு லெவல், எனக்கு இன்னொரு லெவல் போகிறது. சில பேர் இருக்காங்க, அவங்க ஸ்டேஜ்னாலே பயப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இது கிடையாது. எனக்கு ஸ்டேஜில் தான் ஐ டூ பெட்டர் தென் மை பெஸ்ட். ஸோ ஸ்டேஜில் தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ரொம்ப ஆசை. கிரேட் மேம். இப்போ சிங்கிங்கை தாண்டி லிரிசிஸ்ட் அண்ட் மியூசிக் ப்ரொடக்ஷன் அதுலயுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? ஆமாம். ஐ ஆல்சோ ப்ரொடியூஸ் மை ஓன் மியூசிக். அண்ட் ஆல்சோ நான் வந்து என்னோட ஓன் ஆல்பம்ல நிறைய சாங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இட்ஸ் ஸ்டில் டு ரிலீஸ். ஒரு சாங் ரிலீஸ் பண்ணேன்
2023ல வந்து நான் நீன்னு ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் வெளில விட்டேன். எப்படின்னா கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு என்னோட பாட்டு பேரு. சந்திரலேகா கிடையாது. சந்திரலேகா இஸ் ஒன்லி தி கோரஸ். பட் அந்த பேர்ல தான் எல்லாருக்கும் எனக்கு தெரியும். சந்திரலேகா அனுபமான்னு தான் தெரியும். and that has become my professional name. ஆனா வந்து இது என்னன்னாக்கா இந்த கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு பாட்டு பேரு. அதை வச்சே நான் ஒரு ஆல்பம் தயாரிச்சேன் 20 வருஷம் முன்னாடி. அது எப்படின்னா நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் நிலவுனா என்ன, நெருப்புனா என்ன, அது ரெண்டு ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் இல்லையா, ரெண்டு மாற்றமான ஒரு எனர்ஜிஸ். ஸோ நம்ம வாழ்க்கையில நிலவும் இருக்கு நெருப்பும் இருக்கு. ஸோ அதுல எப்படி பண்ணேன்னா நிலவுக்கு சில தாட் ப்ராசஸஸ் அண்ட் நெருப்புக்கு சில தாட் ப்ராசஸ் சில இது வரும். ஸோ நிலவுனா ரொம்ப சாஃப்டா மென்மையா இருக்கும். ஸோ ரொமான்டிக் அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான போற மாதிரி. நெருப்புனாக்கா ஃபுல் ஆஃப் ஃபயர் அண்ட் பேஷன். ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ற டாபிக்ஸ் பத்தி பேசுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு நான் பண்ணி ஆல்பம் பண்ணேன். பட் என்ன ஆச்சுன்னா அது அந்த டைம்ல ரிலீஸ் பண்ற மாதிரி வரவே இல்லை. ஏன்னா நோபடி வாஸ் இன்ட்ரெஸ்டட். ஐம் சேயிங் 2007, 6, 7லாம் அந்த டைம்ல ஃபில்ம் மியூசிக் ஆல்பம் சாங்னு ஒரு கிடையவே கிடையாது. இப்போதான் வந்திருக்கு. அண்ட் ஸோ அது இப்போ நான் பண்ண முடியாது, அப்படியே வச்சுட்டேன் அதை. ஸோ இப்போ என்னன்னா அந்த ஆல்பம் கான்செப்டே போச்சு, சிங்கிள்ஸ் தான். ஸோ ஒரு சிங்கிள் வந்து 2023ல ரிலீஸ் பண்ணேன். அதுவும் ரெஹ்மான் ஷேர் பண்ணா ரொம்ப நல்லா பாராட்டினாங்க. ஆனால் ரொம்ப தூரம் போல, ஏன்னா ப்ரொமோஷன் பண்ணல, ஒன்றும் பண்ணல. உங்களுக்கு தான் தெரியுமே சோஷியல் மீடியா எப்படின்னு, நிறையா ப்ரமோட் பண்ணோம், நிறையா இதெல்லாம் பண்ணாதான் போகும். அது பண்ண முடியாத நிலைமைனால சும்மா அது ஸ்பாட்டிஃபைல ரிலீஸ் பண்ணிட்டு யூடியூபை வந்து என்னோட யூடியூப் வீடியோவை யூடியூப் சேனல்ல போட்டேன். ரொம்ப அழகா இருந்தது. ஆக்சுவலி அது ரொம்ப ரீச் ஆகல. ஸோ இஃப் பீப்புள் கேன் கோ அண்ட் வாட்ச், ஐல் பி வெரி ஹாப்பி. ஸோ இது வந்து ஸ்பாட்டிஃபைல பார்த்தீங்கன்னா நான் நீ இந்த பாட்டு பேர். இந்த நான் நீ பாட்டு நான் கம்போஸ் பண்ணது வந்து 1999ல. ஓகே. பட் 99ல ரெக்கார்ட் பண்ணது 2002ல, ரிலீஸ் ஆனது 2023ல. அப்படி நினைச்சு பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் வீடியோ பண்ணோம். ஸோ வீடியோ வந்து இஸ் ஆல்சோ அவுட். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வீடியோ. ஐ வில் சே இந்த மாதிரி வீடியோ யாரும் இந்த மாதிரி பார்க்கவே முடியாதுன்ட்டாங்க. இந்த மாதிரி வீடியோலாம் இந்த காலத்தில் வருது இல்லை, இந்த மாதிரி லிரிக்ஸும் வருது கிடையாது. ஸோ லவ் சாங் தான் February 14, 2023 ரிலீஸ் பண்ணேன் இந்த பாட்டை. ஸோ இப்போ கரெக்டாக ரெஹ்மான் சருக்கு லவ் ட்ரிபியூட் மாதிரி பண்ணியிருக்கோம். நிசரீசா ரீஇமேஜின்ட்டு அந்த ஜீன்ஸ்ல லவ் தீம் ஃப்ரம் ஜீன்ஸ்னு வரும். அதான் நிசரீசா அப்படின்னு ஸ்வரத்தோட ஆரம்பிக்கும். அதுல வந்து இங்கிலீஷ் லிரிக்ஸ் நான் எழுதினேன் அண்ட் பாடினேன் ரெஹ்மான் சருக்கு. ஸோ அந்த பிட்டு வரதுனால நாங்கள் என்ன யோசிச்சோம்னா கொஞ்சம் தமிழ்லேயே பண்ணலாமே. ஏன்னா இது தமிழ், இங்கிலீஷ்ல வந்து எவ்வளோ பேர் கனெக்ட் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் போய் சேரணும்னா தமிழில் தான் பண்ணோம். ஸோ தமிழில் லிரிக்ஸ் ரைட்டர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு MS பாலசுப்ரமணியம். அவர் எழுதி நாங்கள் இசையெல்லாம் அமைச்சு அதுக்கு அதை வெளியிட்டிருக்கோம். ஸோ இட் இஸ் ஆன் ஸ்பாட்டிஃபைலையும் இருக்குது, எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆடியோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸையும் இருக்குது. அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ ஆன் யூடியூப். நியூ மியூசிக் இந்தியா அவங்க தான் ரைட்ஸ் ஓனர்ஸ் இதுக்கு. ஸோ அவங்க தே ஹவ் ப்ரொடியூஸ் தி வீடியோ. இட் இஸ் ஆன் தேர் பிளாட்ஃபார்ம். ப்ளீஸ் எல்லாரும் போய் பாருங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஆக்சுவலி விஜய் சேதுபதி சார் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. ஆயிட்டு he says that he is going to also promote it. Let's say inshallah, I hope it happens. Hopefully. So நான் நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இப்போ அடுத்த ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீடியோ ப்ரொடியூஸ் பண்றதுல இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் சாங் இட் இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் ஃபார் விமென்ஸ் டே. ஓகே. ஸோ அதுவும் முதலே கம்போஸ் பண்ணி வச்சது 4 லாங்குவேஜஸ்ல. ஸோ தமிழ்ல அட்லீஸ்ட் ரிலீஸ் பண்ண போறேன் இதை. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் தான் கண்டிப்பா. ஸோ மேபி அதர் லாங்குவேஜஸ் அப்புறம் வரும். ஐ டோன்ட் நோ ஹவ் இட்ஸ் கோயிங் டு பி. இப்போ தமிழ்ல பண்ணலான்னு இருக்கோம். அதுல இப்போ ஒர்க் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. ரொம்ப குறைச்சல் டைம் இருக்கு. எல்லாமே லாஸ்ட் மினிட்ல தான் பண்ணுவோம். கடகடகடனா ஓடி எப்படியோ அதை பண்ணி ரிலீஸ் பண்ணி பண்ணுவோம். ஆமா ஆமா. எங்களுக்காக இது கேட்கலன்னா தப்பாயிரும். இந்த பாட்டு மட்டும் எங்களுக்காக 2 லைன். ஷூர். கொஞ்சம் நிலவு. கொஞ்சம் நிலவு. ஓகே. அது பாடிட்டு நெக்ஸ்ட் வில் கம் டு நிசரீசா. கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்த்தால் எந்த தேகம், கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்த்தால் எந்த கண்கள், கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாக சேர்த்தால் எந்த நெஞ்சம், சந்திரலேகா. ஆஹா, வாவ், சோ நைஸ். Thank you. மேம் பயங்கரமா ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனோட பாடுறீங்களே மேம். அத பார்த்துட்டு தான் வீடியோ டைரக்டர் said I should get into acting and you know acting because I've been doing on stage. கிளாசிக்கல் டான்சரா நீங்க?
அதுவும் நினைப்பாங்க நிறைய பேர். இல்ல எனக்கு ரொம்ப ஆசை டான்ஸ் கத்துக்கணும்னு. பாவனைகள்லாம் உங்களுக்கு நல்லா வருது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா உடனே ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன் வரும்னு சொல்லுவாங்க. என்ன எனக்கு ரொம்ப ஆசை பரதநாட்டியம் கத்துக்கணும், கத்துக்கணும்னு. ஆனா என்னன்னா நான் டெல்லியில வளர்ந்தேன். அங்க ரொம்ப அந்த காலத்துல டீச்சர்ஸ் கிடையாது. ஸோ பரதநாட்டியமும் ஆரம்பிச்சேன், கர்நாடிக் இசையும் ஆரம்பிச்சேன். அது என்னன்னாக்கா பரதநாட்டியம் வந்து விட்டு போச்சு. பிகாஸ் டீச்சர் போயிட்டாங்க, வேற டீச்சர் கிடைக்கல. ஸோ அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாங்க. ஒரே அழுக. எங்க அம்மா சரி மியூசிக் தான் கண்டினியூ பண்ணோன்ட்டாங்க. அதுதான் உங்க ஃபியூச்சர். அதுதான். ஆனா அது வாட்டெவர் ட்ரைனிங். ஆனா ஓடிடுவேன். நான் உட்காரவே மாட்டேன் கர்நாடிக் மியூசிக்ல. எனக்கு போர் அடிக்கும். எனக்கு வந்து நான் அந்த பழைய காலத்து ஹிந்தி சாங்ஸ் லைக் லதா மங்கேஷ்கர், ஆஷா போஸ்லே எல்லாம் பாடுவேன். அப்புறம் வெஸ்டர்ன் மியூசிக்லாம் நிறைய பாடுவேன். அதான் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி வளர்ந்தவனா. அப்பெல்லாம் வந்து சோஷியல் மீடியா கிடையாது, இந்த மாதிரி கனெக்ஷன் கிடையாது. ஸோ தமிழ் பாட்டுலாம் கூட ரொம்ப கேட்டது இல்லை. ஏன்னா விவித் பாரதினா அங்கே ஹிந்தி தான் வரும். ஸோ எப்பயாவது தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னைக்கு ஹாலிடேல வந்தாதான் நான் அந்த தமிழ் பாட்டுலாம் கேட்பேன். அப்படிதான் சில எக்ஸ்போஷர் இளையராஜா சார் இவங்களுக்குலாம் எக்ஸ்போஷர் ஆனதே அப்படிதான். ஓகே. ஆமா ஆமா ஆமா. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ஐ டோன்ட் திங்க் மேம் வில் கெட் அஃபெண்டட். ஷீ இஸ் லைக் 58. பட் ஸ்டில் இந்த ஏஜ்ல எப்படி இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா, இவ்வளவு சார்மிங்கா, எனக்கு சீரியஸ்லி ஒரு 20 வயசு பொண்ணு கிட்ட பேசுற மாதிரியான ஒரு ஃபீலிங் சீரியஸா நீங்க கொடுக்குறீங்க. நாட் ஈவன் ஜோக்கிங். மேம் இங்க இருக்கிறாங்கிறதுக்காக நான் சொல்லல. ஒரு விஷயம் இன்னும் 58 இல்ல செப்டம்பர்ல தான் 58 57. ஓகே ஃபைன் 57. பட் ஸ்டில் ஆமா சொல்லுவாங்க. ஐ திங்க் ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னு ஜீன்ஸ். எங்க அப்பா சைடு ஃபேமிலி எல்லாமே லுக் அட்லீஸ்ட் 20 years younger than the age. So I think the genes இருக்கு. பட் செகண்ட் திங் I must say is also சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஹெல்த்தி. ஆயிலி ஃபுட் சாப்பிட மாட்டேன். பிடிக்காது இயற்கையானா. நாட் பிகாஸ் வெயிட் கான்ஷியஸ் இந்த லுக் கான்ஷியஸ்லாம் ஒன்றும் கிடையாது. பட் எனக்கு எண்ணெய் பொருளை பார்த்தாலே பிடிக்காது. இந்த பூரி வடை சாப்பிடலாம் சாப்பிட மாட்டேன். அண்ட் சுகர் சாப்பிடவே மாட்டேன். இப்போ வேற விஷயம். பிகாஸ் போஸ்ட் மெனோபாஸ் யூ ஹேவ் ஆல் தோஸ் இஷ்யூஸ். ஸோ யூ வில் ஹேவ் கிரேவிங் ஃபார் சுகர். அது வேற விஷயம். பட் அந்த மாதிரி வளர்த்தினாலே நோ லைக் ஐ யூஸ் டு லுக் எஸ் ஒரு 23-24 இருக்கச்சு எல்லாம் 15 வயசான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்போ ரொம்ப கர்ஸ் பண்ணிப்பேன். வை டு ஐ லுக் சோ யங்? கொஞ்சம் மெச்சூரிட்டி தெரியலையே, கொஞ்சம் தெரியணுமே. எல்லாம் கேலி பண்ணுவாங்க. அந்த கொஞ்சம் நிலவு பாட்டு கேட்டுட்டு யாரும் இப்படி பார்ப்பாங்க. வருவாங்க ஸ்டுடியோலாம் பார்த்தா இப்படி கீழே கொஞ்சம் இவ்வளோண்டு இருக்காங்க. எப்படி இந்த குரல் இந்த சின்ன உடம்புலேருந்து எப்படி இப்படி குரல் வருது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அது எங்கேருந்து எனர்ஜி சாப்பிட்றதுலாம் குரலுக்கு போகிறதுலாம் கிண்டல் பண்ணுவாங்க. பட் அப்படி தான் இருப்பேனா. I guess it is my genes, my make. I also heavily into fitness, into I'm also a chef. I'm a whole food plant-based chef. அது ஒரு பக்கம் ஒரு passion. ஸோ எப்படின்னா நம்ம நல்ல ஃபுட் குக் பண்ணி க்ளீன் அப்சல்யூட்லி 100% க்ளீன் ஃபுட்டால எனி டிசீஸ் கேன் பி ரிவர்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி குக்கிங்லையும் பண்ணிட்டு இருக்கேன். டைம் இருக்குச்சு. இப்போ டைம் இல்லை. டைம் இருக்குச்சு. ஐ டூ தட். ஸோ அது ஒரு தனியாக ஒரு இதாக ஆரம்பிக்கணும். ட்ரெயின் பீப்புள் அண்ட் புட் தெம் இன்டு தட். ஸோ நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகும். வி கேன் ரிவர்ஸ் வித்தவுட் மெடிக்கேஷன் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் போகாமல் அவங்க ப்ராப்ளம்லாம் எல்லாமே என்னெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸை எல்லாம் ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா அது இருக்கு ஒரு பக்கத்தில். அதாவது இப்போ வாட் ஐ ஈட் இன் a day அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இது உங்கள்ட்ட கேளுங்கன்னா தப்பாயிடும். ஐயோ கண்டிப்பா நீங்க வந்துட்டு வாட் ஐ ஈட் இன் a day ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். நாங்க வந்துட்டு அதுல இருந்து ஒரு 10% நாங்க எடுத்துக்க ட்ரை பண்ணுவோம். So மார்னிங்ஸ் என்ன மேம்? மார்னிங் see if I feel very hungry then I have breakfast. அது எப்படினாக்க இது மாதிரி பண்ணலாம். ஓட்ஸ் இருக்கு பாருங்க. ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு அதில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு சியா சீட் சோக் பண்ணி அதுவும் போட்டுட்டு கோகோனட் மில்க்கையும் போட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற ஒன்றுமே தேவையில்லை. டேட்ஸ் நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் சுகர் இன்னும் ஸ்வீட் தேவைன்னா சுகர் வெள்ளம்லாம் எல்லாம் ப்ராசஸ் இல்லாமல் ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்னா ஃபுல்லாக சாப்பிடணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா டேட்ஸ் இருக்கு பாருங்க. டேட்ஸை ஃபுல்லாக காய வச்சு பொடி பண்ணுறாங்க. அந்த பொடியை தூவிட்டாலே உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்துடும். அதோட சாப்பிட்டீங்கன்னா அது கம்ப்ளீட் ஃபுட். அது உங்களுக்கு எனர்ஜி வரும். சியா சீட்ஸ் உங்களுக்கு தெரியும். இட்ஸ் அ பவர் ஹவுஸ். இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஒமேகா 3s அண்ட் அவ்வளோ நல்ல ப்ரோட்டீன் ஹையாக இருக்கு. எல்லாம் இருக்கு. நீங்க எக் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு எக் அலர்ஜி வருது, டேரி அலர்ஜி வருது, gluten அலர்ஜி வருது. ஸோ இட் பிகம்ஸ் ஹோல்சம். ஓட்ஸ் மட்டும் ரோல்டு ஓட்ஸா எடுத்துக்கணும். நீங்க ப்ராசஸ்ட் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் போடக்கூடாது. ஸோ திஸ் கேன் பி அ வெரி குட் திங் டு ஹேவ். அதுவே உங்களுக்கு ஸ்வீட்டா சாப்பிட பிடிக்கலன்னா அதை சேவரியா பண்ணிக்கலாம். அவங்க பொங்கல் மாதிரி பண்ணிடலாம். அதை மூங் தால் போட்டு ஹோல் ஓட்ஸ் போட்டு பொங்கல் மாதிரி பண்ணி அதை அந்த எப்படி பொங்கல் பண்ணுவோம் டிபிக்கலா யூ கேன் ஈவன் ஆட் வெஜிடபிள்ஸ். ஸோ இட் பிகம்ஸ் வெரி ஹோல்சம். ஓகே. அப்படியே லஞ்சுக்கு வந்தோம்னா லஞ்சுக்கு வந்தா ஐ ட்ரை டு அவாய்ட் ஒயிட் ரைஸ். ஐ ஹேவ் ஆல் திஸ் ஹோல் ரைஸ் தெரியுமா? மாப்பிள சம்பா, இந்த சம்பா எல்லாமே நம்ம
ப்ராசஸ் பண்ணாத GMO இல்லாத லைக் பொன்னி அரிசி எல்லாமே GMO. ஸோ தேர் ஆல் engineered ஃபார் அ சர்டன் ஈல்டு நிறையா வரதுக்கு பண்ணுறதுனால அதோட சத்துக்கள்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து இது எடுத்தீங்கன்னாக்கா இப்போ மாப்பிள சம்பா இந்த நேஷனல் ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் தமிழ்நாட்டிலேயே அவ்வளோ வெரைட்டி இருக்கு. ரெட் ரைஸ், பிளாக் ரைஸ், கருப்பு கவுனின்னு சொல்லுவாங்க. அதுலேயே நிறைய ரெட்லேயே 10 வெரைட்டி இருக்கு. குலக்கர், பூங்கார், இதெல்லாம் சொல்றாங்கப்பா, எல்லாம் ஞாபகம் இல்லை. அது இருக்கு. நம்ம மில்லட்ஸ் இருக்கு. மில்லட்ஸ்னா அந்த சிறுதானியங்கள், அதெல்லாம் கூட சாப்பிடலாம். நீங்க அதெல்லாம் சாப்பிட்டாக்க உங்களுக்கு ஃபுல்லாகவும் வச்சுக்கும், ஃபுல் ஃபைபர் கிடைக்கும், அண்ட் உங்களுக்கு வெயிட்டும் போடாது, டிசீசஸும் ஒண்ணுமே வராது. ஸோ அதோட நீங்க சாம்பார், ரசம் என்ன சாப்பிடுங்க, பொரியல் எல்லாம் சாப்பிடலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ½ ஸ்பூனுக்கு மேல ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் போறோம். யூ வில் see a rapid change in your body. நைட்டும் அதே மாதிரி you can have the same thing. It doesn't matter. No, ராத்திரி ரைஸ் சாப்பிடக்கூடாது, சப்பாத்தி. நோ, ஆக்சுவலி சப்பாத்தி இஸ் மோர் டேஞ்சரஸ். உங்களுக்கு gluten intolerance என்ன gluten அலர்ஜி இருந்தா நீங்க வீட் பக்கமே போக கூடாது. gluten இருக்கிற பொருளே சாப்பிடக்கூடாது, ப்ராசஸ்லாம் சாப்பிடாதீங்க. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஓகே. இதுல வந்துட்டு அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 10% நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டாலே நமக்கு வந்துட்டு பயங்கரமான சேஞ்சஸ். இந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் பண்ணி அனுப்புறேன். லைக் 1 pot மீல்ஸ் தான் எங்க பேஷண்ட்ஸ்க்குலாம் போகும். சிறுதானியங்கள் யூஸ் பண்ணி அதுல ஒரு சாம்பார் சாதமோ, மோர் குழம்பு சாதமோ, வத்த குழம்பு சாதமோ, ஏன்னா இந்தியன் பிடிச்சா அவங்களுக்கு அந்த மாதிரி. இல்லைனா ஈவன் மேக் இட்டாலியன் ஸ்டைல், மெக்சிகன் ஸ்டைல் ஆஃப் ஆல் திஸ் வித் அ சைட் டிஷ். லைக் ஒரு கீரை பொரியல், நிறைய கீரை சாப்பிடணும். நான் எவ்ரிடே கீரை சாப்பிடுவேன். எவ்ரிடே ஒரு ஃபார்ம்ல கீரை. ஓகே. அண்ட் காலையில எழுந்த உடனே நெல்லிக்காய், இஞ்சி அண்ட் கருவேப்பிலை ஜூஸ் பண்ணி அதை எடுத்து அதில் கொஞ்சோண்டு மிளகு பொடி அண்ட் கொஞ்சம் மஞ்சள் பொடி இதை மட்டும் போட்டு அப்படியே கரைச்சி குடிச்சிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் இட் ஷுட் பி திஸ் ட்ரிங்க். ஏன்னா அது உங்களுக்கு அந்த எனர்ஜி, நீங்க சொல்றீங்க எனர்ஜி வருது. நெல்லிக்காவோட பவர்ஃபுல், கருவேப்பிலை, இஞ்சி, இது 3 கம்பைன் ஆனா அவ்வளோ பவர்ஃபுல் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா. அப்புறம் சொல்லுங்க எனக்கு. கண்டிப்பா மேம், டேம் ஷூர். ஸோ இப்போ கமிங் பேக் டு அவர் சாங். ஸோ நீங்க சொன்னீங்க அந்த நிசரீசா சாங். ஐ டோன்ட் ஈவன் நோ ஐம் ப்ரொனன்சிங் இட் ரைட். இல்ல கரெக்ட், நிசரீசா. நிசரீசா. ஸோ அந்த சாங் ஒரு 2 லைன்ஸ் எங்களுக்காக. ஷூர். அது வந்து எப்படின்னா ஸ்வரங்கள் போகும். ஐ டோன்ட் ரிமெம்பர் த ஸ்வரங்கன் கரெக்ட்லி. நெஞ்சோடு நீ, கண்கள் எங்கே, ஞாபகங்கள் துண்டாடுதே, என் ஆழ் மனதின் கண்ணாளனு நீ, என் அன்பே கனாதீவே. So இங்கிலீஷ்க்கு இதுதான் எழுதியிருக்கோம் and we have redone it. It's a very small bit. அது வந்துட்டே இருக்கும் பேக்ரவுண்ட்ல. அந்த டைரக்டர் ஆஃப் தி வீடியோ இஸ் டன் a beautiful job. அது ஒரு ஸ்டோரி ஸ்பின் பண்ணியிருக்காரு அதுல. ஆக்சுவலி இந்த பாட்டு எப்படின்னா ஒரிஜினல் ஜீன்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏர்போர்ட்ல மீட் பண்ணுவாங்க 2 பேரும். பட் ஒருத்தர மீட் பண்ண முடியாதபடி சூழ்நிலையா இருக்கும். அதுல அவங்க வந்து அந்த லவ் இது காமிக்கிறாங்க இந்த பாட்டு வச்சு, தட் தே ஆர் அபார்ட். சேர்ந்து இருந்தும் அவங்க அதே இடத்துல இருந்தும் ஒருத்தரும் மீட் பண்ண முடியாது தவிக்கிறாங்க. இதுல எப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காரு டைரக்டர். அந்த பாயும் கேர்ளும் வந்து மனஸ்தாபம், ஏதோ ப்ராப்ளம், சண்டை போட்டு அவர் பலார்னு ஒரு அடி அடிச்சிருவாரு. அடிச்சுட்டு அவங்க ஒருத்தர விட்டு பிரிஞ்சிருவாங்க. அது பிரிஞ்சு போன உடனே நாங்கெல்லாம் எங்க மியூசிக் அமைச்சிட்டு இருக்கோம். அதே ஒரு செகண்ட் லேயர்ல ஸ்டோரி போயிட்டு இருக்கு. நாங்க பீச்ல, இதெல்லாம் பீச்சோட நடக்கும். பீச்ல நாங்க இசை அமைச்சிட்டு இருக்கோம். நான் அவர்கிட்ட சொல்றேன், இது பாரு இந்த மியூசிக் ரொம்ப நல்லா போட்டிருக்கேன் இந்த பாட்டுக்கு நான் சொல்றதுக்கு, ஆனா நீங்க கொஞ்சம் இன்னும் ஒரு நல்ல லீடிங் கொடுத்து கொஞ்சம் மனசை தொடர மாதிரி நீங்க ஒரு பிகினிங் பியானோ நோட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா வரும், ட்ரை பண்ணுங்கன்னு. அந்த டைம்ல தான் அவர் ஏதோ பண்ணிட்டு இருப்பார். அந்த இடத்துல பலார்னு அடி சரக்கிச்சா நாங்கெல்லாம் திரும்பிருச்சு. அப்புறம் நாங்க ஷாக் ஆயிடுவோம். அந்த பொண்ணு அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கா, இவன் இந்த இப்படியே இந்த பக்கம் போயிடுவான். அப்புறம் இந்த கீபோர்டு வாசிக்கிறவர் அப்படியே பார்ப்பாரு. பார்த்துட்டு சரி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலான்னு அந்த நிசரீசா நோட்டை ஸ்லைட்டா வாசிக்க ஆரம்பிப்பாரு. அதை கேட்டுட்டு இவங்க அப்பப்போ ஒருத்தர திரும்பி சேர்ந்து வருவாங்க. ஸோ எப்படின்னா கான்செப்ட், இந்த நிசரீசா பாட்டு யாரு கேட்டாலும் என்ன இதுல இருந்தாலும் சேர்ந்து வந்துருவாங்க. அது அந்த எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அந்த இட் வில் ஜாயின் பீப்புள் டுகெதர். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். அது ரொம்ப அழகா வந்திருக்கு. அதை நீங்க டெஃபினட்டா நீங்க எல்லாரும் பார்க்கணும். நியூ மியூசிக் சேனல், நியூ மியூசிக் இந்தியா சேனல்ல போய் எல்லாரும் பாருங்க. ஓகேயா? டெஃபினெட்லி. அண்ட் யா, we are very excited because ரஹ்மான் சாரும் இதை ட்வீட் பண்ணியிருக்காரு இதை. ஸோ ரொம்ப ரொம்ப எங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கு. நிறைய பேருக்கு போய் சேரணும், அதுதான் நம்ம பண்ண ரொம்ப எஃபர்ட் எடுத்து இது பண்ணியிருக்கோம். லாஸ்ட் மினிட்ல டைமே இல்லாம கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். அவருக்கு ஒரு கிஃப்டா கொடுக்கணும் இதை அப்படின்னு பண்ணியிருக்கோம். கண்டிப்பா மேம். இப்போ அதே மாதிரி நீங்க நிறைய பாடல்கள் பாடியிருக்கீங்க. பட் விச் இஸ் யுவர் ஃபேவரட் சாங்? கொஞ்சம் நெல்லும் சொல்லாது இருக்க முடியாது. இட் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங். ஏன்னா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் என்னோட மெயின் இல்லையா. ஆனால் ஸ்டேஜில் அதோட பெட்டராக ஒரு சாங் கிடைக்க முடியாது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதில் எல்லா இமோஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அது ரொம்ப பிடிக்கும். ஜூலை மாதமும் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ஒரு யூனிக்கான மெலடி சாங். ஸோ அதுவும் பிடிக்கும்.
மெர்க்யூரி பூக்கள் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பண்ணதே கிடையாது. ரொம்ப பவர்ஃபுல் சாங். உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுற சாங். ரஹத்துல்லா கேட்கவே வேணாம். அது இஸ் வெரி குட் ஃபார் ஸ்டேஜ். ஸோ தேர் ஆர் quite a few songs of mine which are very very good for stage, you know. No doubt about it. ஸ்டேஜுக்குன்னு சில சாங்ஸ் இருக்கு. அதுல இது நான் சொல்லுவேன். ஏ ராத் ஹிந்தில that is very very big hit. ஓகே. அமிதாப் படத்துல பாடினது. ரவீனா டேண்டன்ல பிக்சரைஸ் ஆனது. It's a solo song. That also is only for stage. Brilliant song that also. So all these songs I will say மீதிலாம் is like general, you know, like typical film songs with a duet லாம் அதெல்லாம் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது அதுல அவ்வளவு அழகா. ஓகே. But still good. யா ஷூர். மேம் இப்போ கிளாசிக்கல் அண்ட் பாடுறீங்க, வெஸ்டர்னும் பாடுறீங்க. பட் விச் இஸ் லைக் யுவர் ஃபேவரட் டு டு லைக் My பாடுறதுக்கு? favorite is a slight mix of the two. Of course my heart I'm a rock ஃபியூஷனா singer. நீங்க கலந்து பாடுறது. ஃபியூஷனா பண்ற மாதிரி இருந்தா ரொம்ப அழகா இருக்கும். Okay. Yes. அந்த மாதிரி பண்ணானா உங்களுக்கு வந்துட்டு நீங்க சின்ன வயசுல இருந்து கிளாசிக் பேஸ் வந்துட்டு உங்களுக்கு இப்போ இந்த வெஸ்டர்ன் டியூன் எல்லாம் பண்றதுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? Actually classic does not help in the western tune. My knowledge, I'm a solo piano player from Trinity. 6th grade முடிச்சிருக்கேன் நான். அது முடிச்சுட்டு கர்நாடிக் some basic I know because எங்க அம்மா is a veena player. The whole family is into Carnatic music, heavy Carnatic music. So நான் தான் black sheep. நான் ஃபுல்லா வெஸ்டர்ன்ல போயிட்டேன். அது சொல்லுவாங்கல்ல சில சமயம் ஒரு இதுல இருந்தா யாராவது ஒருத்தர் black sheep of the family. ஸோ அந்த பக்கம் போயிட்டேன். அண்ட் வெஸ்டர்ன் மியூசிக் நான் கத்துனேன் ஃபார்மலா அப்போ இல்லை நேச்சுரல் சிங்கிங் தான் எனக்கு எல்லாமே நேச்சுரலா வந்தது தான். ஆனா துறைக்கு வந்த அப்புறம் நான் பியானோ கத்துனேன். ஓகே. ஆமா. சோ ஐ கம்போஸ் ஆன் தி பியானோ தான். அதனால வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் பிகாஸ் நம்ம கார்ட் பேசிஸ்ல பண்றோம் இல்லையா. சோ அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் அதுலயே வந்துரும். ஓகே. இப்போ ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க வெஸ்டர்ன் கல்ச்சர்ல தான் கான்சர்ட்டா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி ஆல்பம் சாங்கா இருக்கட்டும் அது ரொம்ப பாப்புலர் அண்ட் ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. இங்க நம்ம தமிழ்நாட்டுல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இட்ஸ் லைக் இவால்விங் நினைக்கிறேன். So how do you see this? Like கான்சர்ட் போற ஒரு விஷயமா இருக்கட்டும் I think ஒரு ப்ரோக்ரஷன்ல see exposure எல்லாமே எக்ஸ்போஜர் தான். அது பாக்குறாங்க. இப்போ அந்த காலத்துல இதெல்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்பே கம்மி. இப்போ யூஎஸ்ல ஒரு கான்சர்ட் நடக்குது இல்ல ரஹ்மான் சார் கான்சர்ட் நடக்குதுன்னா நம்ம வெயிட் பண்ணோம். அது பண்ணி வந்துட்டு ஞாபகம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஷோ எவ்வளவு மாசங்கள் ஆச்சு. அதோட வீடியோ தயாரிச்சு வெளில வந்து அப்புறம் அது ஒரு சேனல்ல ஜீலியோ ஏதோ விஜய்லயோ ஏதோ போட்டாங்க. அப்புறம் பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி இல்லையே இப்ப இன்ஸ்டன்டேனியஸா பார்க்க முடியாது உங்களால. ஸோ எல்லாமே இன்ஸ்டன்டேனியஸ் உங்களுக்கு தெரியறதுனால there is a huge growth and spurt. Everybody wants to do that. இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, மியூசிஷியன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க வீடியோ பண்ணி போட்டுக்கிறாங்க. எல்லாம் பண்ணலாம். செலவும் கிடையாது ஒன்றும் கிடையாது. ஸோ எவ்ரி திங் இஸ் ஸ்ட்ரங்க் நவ். ஸோ அதனால டெஃபினெட்லி இது ஒரு ப்ரோக்ரெஷன். இது வந்து ஒரு மாற்றம் இருக்கதான் இருக்கும். வித் டைம் there has to be a progression from 1A to B to C. ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் க்ரோ ஆகும், இன்னும் பெரிய லெவல்ல போகும். ஓகே. ஸோ நவ் யூ see so many people, so many bands இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ. ஓகே. இசையே வந்து நம்ம மனுஷன் போடாத வந்து ஒரு ஏஐ போடுறதுன்னா அப்போ வந்து என்ன வேணா நடக்கலாம் இல்லையா வாழ்க்கையில. பயமாவும் இருக்கு, அதெல்லாம் பயமாவும் இருக்கு. அத கான்ஷியஸா ஒரு ஒரு லீகலா அண்ட் இன்னொருத்தர அஃபெக்ட் பண்ணாதபடி நம்ம யூஸ் பண்ண கத்துக்கணும். ஒரு ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணணும். ஏஐ கண்ணா பின்னான்னு யூஸ் பண்ணக்கூடாது. AI is a very powerful tool and very useful and used legally and done correctly. அது ஓவர் டூ பண்ணி அது வந்து எல்லாரும் வெறுத்து ஓட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட் வரும், ஐயோ ஏஐயா வேண்டாம் பார்க்க வேண்டாம். குழந்தை பேசுறதெல்லாம் கேட்குறோம். 2 வயசு குழந்தை அப்படியே தூய தமிழ்ல பேசுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் முதல்ல ஒரு ஆச்சரியமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஐயோ எவ்வளவு கியூட்டா இருக்கு, நல்லா இருக்கணும். அது போ ஐயோ டேட்டிங்கா இருக்கு, இது என்னது, இது நேச்சுரலாவே இல்லை, இதெல்லாம் ஏன் பாக்குறோம் அந்த செழிப்பு வந்துடக்கூடாது. ஸோ நான் என்ன ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுவேன்னா கரெக்டா யூஸ் பண்ணுங்க. அதை கச்சிதமா எந்த இடத்துல யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணி அது அழகு இன்னும் நன்னா தெரியணும். அதை பார்த்து வெறுப்பு வரக்கூடாது.